ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கொஜ்ஜு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸில் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டாவே போதும். அந்த பைனாப்பிளில் மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நடுவில் உள்ள பகுதியை கட் பண்ணி போட்டுடலாம், அதை சேர்த்த வேண்டாம். அப்புறம் இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறதில்ல, அப்படியே தான் சேர்க்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது பைனாப்பிள் கொஜ்ஜு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன பீஸாக 10லேருந்து ஒரு 12 பீஸ் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். திரும்பவும் அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்த போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 சிட்டிகை அளவு பெருங்காயம், நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிளை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இது போல் கலந்து விட்டுருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு வெல்லம் சேர்த்து செஞ்சோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இந்த வெல்லமும் பைனாப்பிளும் நல்லா சேர்ந்து வெந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது போல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் மூடி வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் ஒரு வாட்டி இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொஜ்ஜுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட பைனாப்பிள் கொஜ்ஜில் தண்ணி எல்லாமே சுண்டி வாசனையோட ரொம்ப சூப்பராக கமன்னு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் 3மே சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி, ரோட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.